நம்ம மேட்டுப்பாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சார் ஹோம் டெக்கார் இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களே வந்து இன்டீரியர்ஸ் நம்ம ஹோம் இன்டீரியர்ஸ்க்கு தேவையான உபகரணங்களை இவங்களே வந்து தயாரித்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் கம்மி ரேட்டில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனுடைய எம்டி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வாங்க சார். உங்கள் பேருங்க சார்? என் பேர் ஜுனைது. ஓகே, உங்களுடைய சார் ஹோம் டெக்கார் இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும் எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு என்னென்னா க்ரியேட்டிவ் வந்து புதுசாக உருவாக்குறது, புது மெட்டீரியல்ஸை வந்து உருவாக்கணுங்கிறது வந்து நமக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போய் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ ஒவ்வொரு பொருளுமே நமக்கு என்னென்னா க்ரியேட்டிவ் பண்ணணும். ஒருத்தன் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியாவை நம்ம காப்பி அடித்து நம்ம பண்ணக்கூடாது. புதுசாக நம்ம என்ன பண்ணணும், புது க்ரியேட்டிவிட்டியாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஐன்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, ஐன்ஸ்டீன் வந்து 2000 கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்போ அந்த 2000 கண்டுபிடிப்பை பற்றி தான் அந்த உலகம் பேசுது. ஐன்ஸ்டீன் மறைஞ்சிட்டார். அப்போ என்னென்னா நம்மளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட படைப்புகள் என்ன பண்ணணும், நம்மளை வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம படைப்புகள் வந்து நம்மளை பற்றி பேசணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் நம்ம படிக்கிற காலத்துலேருந்து நம்மளோட ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து இன்டீரியர் நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பண்ணும்போது நம்ம போய் பார்க்கும்போது இது நல்லா இருக்குது, நம்மளோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வீடு, கடை, ஃபேக்ட்ரிஸ் இதில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏர்லாக் இந்தியா, அப்புறம் வந்து ஒயிட் ஃபால்கனுங்கிற கம்பெனிக்கெலாம் நம்ம ஆல்ரெடி இன்டீரியர் வந்து நம்ம டைப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து இன்டீரியர் பண்ணி கொடுக்குற கஸ்டமர் நம்ம ஷோரூம் வந்து மெயின் ரோட்டில் வச்சுருக்கிறோம். அது ஜஸ்ட்டு வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அந்த ஷோரூம். இப்போ வர்ற கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ரெடிமேடாக எங்களுக்கு வந்து பொருள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளோட ப்ரைஸ் வந்து நெகோஷியபிளாக இருக்கும், ப்ரைஸ் வந்து ரீசனபிளாகவும் இருக்கிறனால நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரெகுலராக கம்மி பண்ணி கொடுங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம ரெகுலராக இன்டீரியர் வந்து நமக்கு ஃபுல் பிஸி தான். ஒர்க் வந்து நமக்கு வந்து ஸ்லோவெல்லாம் கிடையாது. நம்ம ரெகுலராக ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கு வந்து உங்கள் ஒர்க்கை வந்து நம்ம பண்ண ஒர்க்கை வந்து ஒரு பில்டிங் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறோம்.